வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற அந்த செய்தியானதுங்கிறது, சவுக்கு சங்கருக்கு அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில வாங்கிக்கிட்டு போய் வீட்ல எந்தவித உத்தரவுமே இல்லாம, சர்ச் வாரண்ட் இல்லாம வீட்ட சோதனையிட்டு சில பொருட்கள் எல்லாம் கைப்பற்றிட்டு போனாங்க அப்படிங்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு இத்தன நாள் ஆனாலும் ஜுடிஷியல் கஸ்டடியில அவர் இருக்கிறாரு. போலீஸ் கஸ்டடி அவங்க திரும்ப திரும்ப கேட்கறதுக்கான காரணம், அவர்கிட்ட இருக்கிற ஃபோன வந்து அவரு குடுக்காம ஒப்படைக்காம இருக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து போலீஸ் தரப்புல வந்து நீதிமன்றத்தில வைக்கக்கூடிய வாதமா இருந்தது. அதுக்கு அவங்க தரப்பு வழக்கறிஞர் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் நம்மளுடைய டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் வந்து காட்டி வந்து அம் ஒரு அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பவர் வந்து மௌனம் காப்பதுங்கிறது அவருக்கு அரசியல் சாசனத்தில அளிக்கப்பட்ட வந்து அடிப்படை உரிமை அது. அது அவருக்கு எதிரான தடயங்கள வந்து அவருக்கு எதிரான சாட்சியங்கள குடுக்க சொல்லி அவர கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டாங்கங்கிறது பார்க்கிறோம். சமீபத்தில 2 நாள் முன்னாடி உச்சநீதிமன்றத்தில ஒரு வழங்கப்பட்ட தீர்ப்பு வந்து சவுக்கு சங்கர் கேஸ்க்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க அந்த போலீஸ் சொல்றாங்க இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற ஃபோன் வந்து எங்க வச்சிருக்கிறாருங்கிறத அவர் தான் சொல்லணும்னு. கரெக்ட்டுங்க. இந்திய சாட்சிய சட்டம், அதாவது சமீபத்தில வந்து அது திருத்தப்பட்ட சட்டம் வந்து பாரதிய சாக்ஷிய அது அந்த பேர் வந்து புது சட்டத்தில வந்து 109 பிரிவு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தர் அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள வந்து அவர் தான் நிரூபிக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்றது. ஆனா, அதில ஒரு வார்னிங்கும் குடுக்கப்பட்டிருக்குது. என்னன்னா, இந்த அவர் நிரூபிக்கப்படணும்ல, இது எந்த விதத்திலும் ப்ராசிக்யூஷன் தன்னுடைய தரப்பு இந்த குற்றவாளிக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான சாட்சியங்களை வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க கடமைப்பட்டதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதாக கொள்ளப்பட மாட்டாது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராசிக்யூஷன் வந்து அவங்களோட தரப்பு சாட்சியங்கள வந்து அவருக்கு அகென்ஸ்ட்டா இருக்கிறதுங்கிறத நிரூபிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த பர்டன் ஆஃப் த ப்ரூஃப் இவருக்கு மட்டுமே தெரிஞ்சத வந்து இவர் வந்து நிரூபிக்க கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத தீர்ப்புல திரும்ப திரும்ப மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. இப்ப சமீபத்தில வந்த அந்த தீர்ப்புல வந்து என்ன வழக்கோட சாராம்சம் என்னன்னா, அவருக்கு வந்து அந்த குற்றம் சாட்டவர் வந்து கொலை குற்றம் அவர் மேல சுமத்தப்படுகிறது. விசாரணை நீதிமன்றத்தில என்ன சொல்லிறாங்கன்னா, கடைசியாக இறந்து போன நபருடன் இவர தான் கடைசியா சேர்ந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் சூழ்நிலை சாட்சியங்கள அடிப்படையா வச்சுட்டு, இவரும் வந்து எப்போ அந்த இறந்து போன நபர்ட்டருந்து இவர் பிரிஞ்சு வந்தாரு, அவர்கிட்டருந்து விலகி வந்தாருங்கிறத குறித்து அவர் எந்தவித சாட்சியமும் அளிக்கல அப்படிங்கிறதுனால, ஒரு அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் அவருக்கு எதிரான ஒரு சந்தேகத்துக்கு அடிப்படையில அவர வந்து குற்றவாளின்னு தீர்மானிச்சு தண்டனை குடுத்துர்றாங்க. இத அந்த கன்சர்ன்ட் உயர்நீதிமன்றமும் உறுதி செய்யுது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில தொடரப்பட்ட